பொதுவாக வந்து குலதெய்வ வழிபாடு யார் மேற்கொள்வா அப்படின்னா பங்காளி அங்காளி இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து குலதெய்வத்தை வழிபடுவாங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிட்ட சண்டை பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடப்போ எல்லாமே ஒன்று சேரும் பொழுது அன்றைக்கி மனிதனோட மனநிலை வந்து ஒரு நார்மலான மனநிலையிலையும் நல்ல எண்ண ஓட்டமும் இருக்கிறதுனால அந்த பிரிஞ்சு போன உறவுகள் திரும்பி சேர்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா இப்போ நேரில் பார்த்தாங்கன்னா உறவுகள் சேரும். ஸோ அதுக்காக தான் குலதெய்வ வழிபாடு அன்றைக்கி வச்சாங்க. அன்றைக்கி அனைத்து மனிதனுடைய மனநிலையும் நல்ல எண்ணோட்டங்களும் நல்ல சிந்தனையும் நல்ல ஒரு மனப்பான்மை இருக்குன்றதுனால தான் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடை வச்சாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா மெயினான காரணம் நம்ம சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கால ஓட்டத்தில் இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்துவிடுவோம். யாருமே வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற கூட இல்லை, வேலை விளாண்டு ஓடிடும். ஸோ அன்றைக்கி ஒரு நாளாவது